இப்போ நான் பேசுகிறது நானே ரெக்கார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எங்கள் பிள்ளை கண்டபடி கத்துது. ஃபோனில் எங்கள் வீட்டுக்காரி பேச பேச அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான். ரெக்கார்ட் பண்ணுறியா பண்ணு அவளை கோவத்தில் கத்துறான். அப்போ அது பெருசாக தெரியாது. ஒரு பெரிய தலைவர் வராங்க, என்ன ஆச்சுங்கன்றாங்க, பேட்டியெலாம் கொடுக்க முடியாது போயா அப்படிங்கிறாங்க. எல்லா நேரமும் அப்படி இருக்கிறாங்களா? டைமில் அது கோர்ட்டில் கேஸ் இருக்கு, அது அப்போ நான் பேட்டி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி நடந்ததுங்க, நான் தலைவர்கிட்ட சொல்லிக்கிறேன்றாங்க. ஒவ்வொரு நேரம் ரெக்கார்ட் பண்ணால் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்கல்ல. இப்போ எனக்கு மூடு வந்துருச்சு, நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணோம், அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். நீ என்னடா ஊரை சுற்றி என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கிற, நீ யோக்கியமானவடான்னு எங்கள் அண்ணன் கேட்பாரு. அவராவது வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, சொத்து அழிக்காமல் பாதுகாப்பு பண்ணுறாரு. என்கிட்ட இருக்கிற கெட்டது அவர்கிட்டையும் இருக்கும். நல்லது என்னென்னா சொத்தை அழிக்காமல் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார். இன்னொருத்தர் கை நீட்டாமல் அவர் உழைப்பில் எல்லாம் செய்கிறாரு. அதுதான் எனக்கு அண்ணனுக்கு வித்தியாசம். நான் என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி அவரை பற்றி குறை சொன்னால், நீ என்னை பற்றி உண்மையில வெளியே சொன்னால் தான் அவரை பற்றி குறை சொல்லணும். நான் என்னென்ன திருட்டு தர மாட்டேன்னு சொல்ல முடியுதுங்க. டென்ஷன் ஆகுது. தெரிஞ்சுக்கிட்டான், ஓஹோ நம்ம மனுஷனாக மாற முடியாது, எப்பயுமே நம்ம மிருகம்தான். பூனையை போய் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் பால் குடிக்காதுன்னா அது கேட்க போகிறது தான். அது பண்ணுற சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பூனை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். திருடுறானா பிடிச்சி ஜெயிலில் போடு, சும்மா சுற்றுறானா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. இதெல்லாம் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. இன்ஜினியர் கேட்டு அந்த குரூப்லேருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஜினியர் வச்சுருந்தாங்க 2-3 வருஷம். நான் ஓவர் டார்ச்சர் பண்ணேன். 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் அனுப்புறது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறது. ஏப்பா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் பப்ளிக்காக சொல்லாத, உன் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்குது. சரி, அதனால நான் அதை விட்டுட்டேன். எங்கள் தங்கச்சி என் டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த குரூப்லேருந்து எடுத்துட்டான். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், சினிமா பேசுகிறேன், அரசியல் பேசுகிறேன், என் விஷயம் பேசுகிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பர்சனல் விஷயம் பேசுனா, இவனை உள்ளே விட்டா நம்ம கதை காலியாகிடும், நீ இனிமேல் இங்கே வராதேன்னு ஒரே வார்த்தையை சொல்லிடு. நேரடியாக பாதிப்பு இருக்கும்போது அந்த கோபத்தை காட்டிடும். அதை தேடி எடுங்க என்னன்னு. ஏன்னா நான்